நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை திமுக, அதிமுக புறக்கணித்திருப்பது அவர்களிடையேயான புதிய நட்புக்கான தொடக்கமாக இருக்கிறது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகள் ஏன் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றிக் கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியையே யாரும் திசை திருப்ப முடியாது, அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுகிறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை திருப்ப இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவார்களா, அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவார்களா?